ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். இந்த நிகழ்வுகளை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிறைவாயிருப்பீர்கள். அல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிப்போமா? எனக்கு அருமையான தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. தேவனே, நீங்கள் அல்ல, தேவனே என்னை அனுப்பினார். யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அதனால் நீங்கள் அல்ல, இவ்விடத்திற்கு தேவனே உங்களுக்கு முன்னதாக என்னை அனுப்பினார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பத்தும் எல்லாவற்றிற்கும் கர்த்தனாகவும் அதிகாரியாகவும் எகிப்து தேசம் முழுதும் அதிபதியாகவும் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். யோசிப்பு சொன்ன வார்த்தை, தன் சகோதரை பார்த்து சொன்ன வார்த்தை, தன் குடும்பத்தில் இருப்பதை பார்த்து சொன்ன வார்த்தை. நீங்கள் அல்ல, தேவனே. எல்லாவற்றுக்கும் தேவனை முன்குறித்தா, எல்லாவற்றையும் தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டா. இவர்கள் குழியிலிருந்து தூக்கின போதும், தூக்கி விற்று அடிமையாய் கடந்து வந்த போதும் அவன் வாய் திறவாத செம்மறி போல என் ஆண்டவருக்கு ஒப்பாய் அவன் காணப்படுகிறான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். தேவனே என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் அவரை மாற்றம் சார்ந்திருப்பீர் என்று சொன்னால் ஒரு நாள் வரும். யோசிப்பை உயர்த்தினவர் உங்களை மேலும் தேசத்திலும் திருச்சபையும் உயர்த்தி இருப்பதை எந்த ஜனங்கள் உங்களை தள்ளினார்களோ அவள் கண்களால் காண்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கவனிங்கள். தான் சிறையில் இருந்த போதும், கனவுக்கு மற்றவனுக்கு பதில் சொல்லும் போதும் தேவனை மாத்திரம் சார்ந்து தேவனை உயர்த்தின அந்த ஒரு தேவ மனிதனாய் நாம் யோசிப்பை பார்க்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் பணம் வந்தால், பட்டம் இருந்தால், பதவி இருந்தால் நான் என்ற பெருமை வருகிறது. ஆனால் பாருங்கள், சாதாரண ஒரு மனிதன் தேசத்துக்கு அதிபதியாய் மாறின போது கூட தன்னை தாழ்த்தி சொல்கிறார். நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணல, என் தரிசனத்தை நீங்கள்லாம் உடைக்கல, நீங்க செய்தனால தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இங்க கொண்டு வருகிற வரை கர்த்தர் அமைதியாக இருந்தார். பாரத்தோடு பாடுகளோடு வேதனையோடு கடந்து வருகிற என் அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி உங்களோடு பேசுகிறார். எத்தனை நாள் இந்த உபத்திரம், எத்தனை நாள் இந்த பாடுகள் என்று சொல்லி புலம்பி இருக்கின்றாயோ? கலங்காதீரு. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனை மாத்திரம் உயர்த்திப்பா. நீங்கள் அல்ல, இந்த பிரச்சனை அல்ல, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீ விசுவாசித்து இருப்பா என்று சொன்னால் யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தவ, 2 முறை தரிசனம் கொடுத்தவ, தேசத்தின் 2வது அதிபதியாய் யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தார். அவன் சகோதரர்கள் கண்டார்கள், தகப்பன் கண்டார், அனைவரும் பணிந்து நின்றார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீ தேவனை மாத்திரம் ஆராதிப்பதில் உறுதியாக இருப்பாய் என்று சொன்னார். உனக்காக, எனக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிப்பதில் உறுதியாக இருப்பாய் என்று சொன்னார். அந்த தேவனை மாத்திரம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து நின்று அவரை மாத்திரம் உயர்த்துவாய் என்று சொன்னார். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதை அநேகர் காணப்போகிறார்கள். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். எந்த ஜனங்கள் அடிமையாய் விற்றார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே யோசிப்பு அதிபதியாக இருக்கிறார். உன்னை தள்ளினவர்கள் கண்களுக்கு மத்தியிலே, உன்னை தூக்கி எறிந்தவர்கள் கண்களுக்கு மத்தியிலே, தூக்கி வீசினவர்கள் கண்களுக்கு மத்தியிலே உன்னை தூக்கி உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கலங்காதிரு. ஆண்டவருக்கு முன்னதாய் அர்ப்பணித்து நில். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு நிமித்தம் அவன் சகோதரியும் அவன் தகப்பன் வீட்டாரையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தேவனே, நீங்கள் நல்ல தேவனே என்று சொல்லி யோசேப்பு சொன்னது போல என்னுடைய எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உண்மை மாத்திரம் சார்ந்து உண்மை உயர்த்த கிருபைதாரும். இன்றைக்கு உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளை தேசத்திலும் திருச்சபையும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தி ஆசீர்வதியும் அழுகச் செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். God bless you.